மாண்பு உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ். 2025-26 ஆண்டின் மானிய கோரிக்கையின் மீது பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் துணைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராஜரால் வழிநடத்தப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் தியாகத் தலைவி அன்னை சோனியா காந்தி எம்பி அவர்களுக்கும், சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை கட்டிக்காத்து நிற்கும் இந்தியாவின் எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி எம்பி அவர்களுக்கும், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாண்புமிகு மல்லிகார்ஜுன கார்கே எம்பி அவர்களுக்கும், இளைய இந்திரா மாண்புமிகு பிரியங்கா காந்தி எம்பி அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை செலுத்தி, தமிழ்நாட்டை வெற்றி பாதையில் நடத்தி இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழும், அதேபோல திருச்சியிலே அமையிருக்கும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜரை பெயரை சூட்டிய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களையும், இளைஞர்களின் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி விளையாட்டுத் துறையில் புதுமையை புகுத்தி தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக எங்கள் தொகுதியில் ஸ்ரீவைகுண்டத்தில் முதல்வரின் மினி விளையாட்டு அரங்கத்தை அமைத்து தந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மானிய கோரிக்கை மீது பதில் உரையாற்றியிருக்கும் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், எங்களுடைய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும், எங்கள் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்களுக்கும், எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாண்புமிகு கு செல்வப்பிறந்தை அவர்களுக்கும், என்னுடனே இங்கே சக தோழர்களாக இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டில் வருவாய்த்துறை மாநிலத்தில் நிர்வாக அமைப்பிற்கு முதுகெலும்பாகவும் விளங்குகிறது. அனைத்து துறைகளுக்கும் தாய்த்துறையாக வருவாய்த்துறை காணப்படுகிறது. அதே போன்று சீரான சமூக வளர்ச்சிக்கு வருவாய்த்துறையின் பங்கு அளவிட முடியாதது. இதேபோல வருவாய்த்துறை இயற்கை ஈடுபாடுகளில் போதும் வறட்சி, வெள்ளம், புயல், சுனாமி மற்றும் தீ விபத்துகள் போன்ற பேரிடர் காலத்தில் மக்களுக்கு மறுவாழ்வு தரும் துறையாக அமைந்துள்ளது. இத்துறையின் முக்கியத்துவம் என்னவென்றால், சமுதாயத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றும் வகையில் குடியிருப்பதற்கு இடமில்லாதவர்கள் கண்டறிந்து அரசு இத்திட்டத்தில் பட்டா வழங்கி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தும் பணி ஒரு மிகப்பெரிய பணியாகும். அரசின் பல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் இயந்திரமாக இத்துறை உள்ளது. 125 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த செப்டம்பர் 2023 தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட அதிக கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பெரும் சேதத்திலிருந்து மக்கள் இன்னும் முழுமையாக பழைய நிலைமைக்கு திரும்பவில்லை. முக்கியமாக ஸ்ரீவைகுண்டம், ஏரல், பெருங்குளம், ஆழ்வார் திருநகரி போன்ற பேரூராட்சிகளில் வீடு இழந்தவர்களுக்கு புதிய வீடு கட்ட அரசு ஆணை இருந்தும் இன்னும் நிவாரணத் தொகை வழங்காமல் இருக்கிறது. இதனை அரசு கவனத்தில் கொண்டு விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல விவசாய நிலங்கள் இன்று வரை முழுமையாக விவசாய பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதே போன்று அங்கே இருக்கும் கால்நடைகள் உடனடியாக மீட்பதற்கு சிரமமாக இருக்கிறது. ஆகவே ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ஒரு பேரிடர் மீட்பு மையம் அமைத்திட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீவைகுண்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் கடைசி அணைக்கட்டாய் அமைந்திருக்கிறது. அதன் ஆழம் 8 அடியாக இருக்க வேண்டும். ஆனால் அடிக்கடி ஏற்படும் வெள்ளத்தால் மணல் தூர்ந்து 3 அடி ஆழம் மட்டுமே உள்ளது. இந்த அணை தூர்வார 2021 ஆண்டு மதுரை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இவ்வாணையை சரியாக அமல்படுத்தினால் வறட்சி நேரங்களில் தண்ணீரை சேமித்து குடிநீர் பயன்பாட்டிற்கு பேருதவியாக இருக்கும். மேலும் மழை நேரங்களில் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதும் தடுக்கப்படும். அது மட்டுமல்ல, எங்கள் தொகுதியில் வறட்சியான பகுதிகளாக காணப்படும் சாத்தான்குளத்தில் உள்ள புத்தந்தருவை, வைரந்தருவை குளங்களுக்கு தண்ணீரை நிரப்பவும் அது பேருதவியாக இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை கழிவுநீர் கலக்காத தூய்மையான நதிகளாக மாற்ற நமது அரசு 400 கோடி ரூபாய் அறிவித்துள்ளது. அதற்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஒன்றிய அரசின் நிதியை, ஜல்ஜீவன் திட்டத்தில் இருக்கும் நிதியை நாம் பெற்று தாமிரபரணி ஆற்றை மையமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும். அதிலே ஸ்ரீவைகுண்டம், ஏரல் மற்றும் ஆழ்வார் திருநகரி பேரூராட்சியில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வெள்ளத்தில் சேதமடைந்த 3 வாய்க்கால் பாலங்கள், கடையனோடை கிராமத்தில் முன்பிருந்த பழைய பாலம் சேதமடைந்து விட்டது. இந்த நிலையில் கிராம மக்களின் போக்குவரத்து துண்டித்துள்ளது.
அதை உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் ஏற்கனவே தேர்வாகியும் இருக்கிறது. நிதிநிலையின் அடிப்படையில் செய்யப்படும் என்ற இப்பாலத்தை உடனடியாக கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பத்மநாபமங்கலம் பொன்னங்கால் வாய்க்கால் பாலம் தாமிரபரணி ஆற்று வெள்ள நீர் அடித்து செல்லப்பட்டு முழுவதும் சேதமடைந்துள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் ஷட்டருடன் கூடிய புதிய பாலம் தேவைப்படுகிறது. அதேபோல் முக்கியமான பெரிய பாலங்கள் முக்காணி ஆத்தூர் மற்றும் ஏரல் ஆற்றுப்பாலம், இதனுடைய பணிகளை துரிதமாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீவைகுண்டம் மண்ணின் மைந்தர் தோழர் உயர் திரு நல்லக்கண்ணு அவர்களின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீவைகுண்டம் தாலுகா தலைமை மருத்துவமனைக்கு அவரை பெயர் சூட்டி நம்முடைய முதலமைச்சர் அழகு பார்த்தார்கள். அதற்கு என் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அங்கே அந்த அரசாணையின்படி அங்கே 5 மாடி கட்டடம் கொண்ட ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அமைவதற்கு இடம் போதவில்லை. அங்கே அருகில் இருக்கும் அரசுக்கு சொந்தமான இடங்களை மருத்துவத்துறைக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே வைத்து விடுகிறேன். அதே போல் சாத்தான்குளம் மருத்துவமனையில் டயாலிசிஸ் சென்டர் அமைப்பதற்கு வருவாய்த்துறை மருத்துவமனையின் பின்புறம் உள்ள அரசு நிலத்தை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நம்முடைய அரசாங்கம் பட்டா எப்படியெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறது என்று இங்கே பேசினார்கள். அதிலே நம்முடைய தமிழகம் முழுவதும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்ற ஆணையத்தை இங்கே நிறைவேற்றிருக்கிறார்கள். ஆனால் 1971 அப்பொழுது வழங்கிய பட்டாக்கள் இன்னும் ஆன்லைன் ஆக்காமல் இருப்பதால் அங்கங்கே சில குளறுபடிகள் நடக்கிறது. அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அரசு வழங்கும் பிறப்பு, இறப்பு, வாரிசு சான்றிதழ்கள் இணையதளம் மூலம் தற்போது பெறப்பட்டு வருகிறது. ஆனால் 1970 வருடத்திற்கு முந்தைய சான்றிதழ்கள் இதே போல் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படாமல் இருக்கிறது. அதையும் பத்திரிகையாளர்களுக்கு உரிய வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க வேண்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாத்தான்குளம் தாலுகா படுக்கப்பத்து வருவாய் கிராமத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கை, பெரியதாலை என்ற மீனவ கிராமம் தனி வருவாய் கிராமமாக அறிவிக்க அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. சாத்தான்குளம் தாலுகா அரசூர் ஊராட்சியில் 2 வருவாய் கிராமத்துக்கான 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை உள்ளது. அதை அரசூர் 1 என்றும் அரசூர் 2 என்றும் பிரிக்க ஆவணை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கருங்குளம் ஒன்றியம், செய்துங்கநல்லூர் மற்றும் ஆழ்வார்திருநி ஒன்றியம், ஸ்ரீவெங்கடேசபுரம், பேய்குளம் ஆகியவற்றை ஊராட்சிகளிலிருந்து பேரூராட்சிகளாக தரம் உயர்த்த வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏரல் தாலுகா இருவப்புபுரம் கிராமத்தில் உள்ள பேய்குளத்தை ஆழப்படுத்தி குளத்தின் மேலு பகுதியில் புதிதாக கரைகளை அமைத்து அக்கரையின் மேல் செபத்தியாபுரம் முதல் கூட்டாம்புலி வரை உள்ள சாலைகளை அமைக்க உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் 23 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. நிறைவேற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆழ்வார் திருநகரி பேய்குளத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை இங்கே வைத்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் சுவாமி திருக்கோயில் தேரோட்டம் நடைபெறும் பொழுது மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. இந்நிலையை போக்க அந்த தேர் சுற்றி வரும் வீதிகளில் யூஜி கேபிள், அண்டர் கிரவுண்ட் கேபிள் போட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து விடுகிறேன். முக்கியமான சாலைகளை 3.25 மீட்டரிலிருந்து 7 மீட்டர் அகலமாக்க வேண்டும். அதே போல் சாத்தான்குளத்திற்கு ஒரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் பேரவை துணைத் தலைவருக்கு கொடுத்து விடுகிறேன். இக்கோரிக்கைகளை பேரவைத் தலைவர் வாயிலாக சமர்ப்பிக்கிறேன். வாய்ப்பளித்த பேரவை துணைத் தலைவர்களுக்கு நன்றி என்று கூறிவிடுகிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர். மாண்பு உறுப்பினர் ஊர்வசி அமுதராஜ் அவர்கள் நீர்வளத்துறையில் குறிப்பாக தாமிரபரணியில் ஏற்பட்டிருக்கிற நிலைமையை சுட்டி காட்டினார்கள். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து அல்ல. ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டுகளுக்காக தாமிரபரணியுடைய பாசனத்தை அறிந்தவன் நான். எனவே அவர் சொன்ன இடங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். புத்தந்தரவை பெருந்தரவைக்கு கூட தண்ணீர் கொண்டாரு. இப்பொழுதாவது கருமேனி ஆற்றுக்குள் மூலமாக கொண்டு வருகிறோம். ஆனால் சடையநீர் வழியாக கொண்டு வந்து சுவேச குளத்தில் நுழைத்து கொண்டு வந்து புத்த நிரப்பி காட்டியவன் நான். அதுக்கு முன்னால் யாருமே அதில் தண்ணி விட்டது கிடையாது. ஆகையினால எனக்கு ஒவ்வொரு அடியும் நீங்கள் சொன்னதெல்லாம் தெரியும். இவ்வளவும் நான் மறுக்கவில்லை, செய்ய வேண்டியவைகள் தான் என்று ஒத்துக்கொள்கிறேன். அது நிச்சயமாக அதற்காக தனி ஒரு ஸ்கீம் முதலமைச்சர் நான் சொல்லியிருக்கிறேன். தாமிரபரணிக்கு கரைகளை கட்டி இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக செய்வோம். ஆனால் ஒன்று மட்டும் ஒன்று, அறதாங்கியில் ஒரு கிராமத்தின் பெயரை மாற்ற வேண்டும். நிச்சயமாக தியாத்தூர் கிராமத்தை மாற்றி அமைக்கிறோம்.